வணக்கம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 8. ஸோ பிக் பாஸ் 8 தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுமை என்ன அப்படின்னா, தொலைச்ச இடத்துல இருந்து தான் எடுக்கணும் அப்படின்வாங்க. ஸோ பிக் பாஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் சீசன் 7 வந்து 35வது நாள் பிரதீப் ஆண்டனி அப்படின்னு ஒருத்தர் போனோன்னே எனக்கு தெரிஞ்சு 50 விதமான மக்கள் அந்த ஷோவை வந்து பார்க்கறத விட்டுட்டாங்க. அதுவும் நவம்பர் 11 கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஆடின ஒரு நாடகம். அதுக்கப்புறம் மக்களுக்கு அது வெறுப்பா வந்து மாறி பல மக்கள் வந்து விட்டுட்டாங்க. ஒரு 60-55 வீதமான மக்கள் பிக் பாஸ் தமிழ் விரும்பி பார்த்தவர்களை விட்டுட்டார்கள். அந்த ஷோ மீது ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை தான் வந்திருந்துச்சு. அதற்கு சான்று கமல்ஹாசன் அவர்கள் இந்த பிக் பாஸை விட்டு நான் விலகிறேன் அப்படின்னு அவர் போட்ட ஒரு 7 வருடம் தமிழ் பிக் பாஸை தொகுத்து வழங்கினவர், 100 நாட்களுக்கு மேல வழங்கினவர் சொல்றாரு நான் வந்து இந்த ஷோவை விட்டு போறேன்னு. ஆனா கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாவே கொண்டாட்டமா இருக்கு. நல்லதுயா, இப்ப நீங்க ஒரு நல்ல முடிவு இப்பயாவது எடுத்தீர்கள் அப்படின்ற மாதிரி அந்த கமெண்ட் ஃபுல்லாவே மக்கள் வந்து ஆனந்தத்தில் துள்ளி குதித்தார்கள். சரிங்களா? அந்த அளவுக்கு அந்த 35வது நாள் பிக் பாஸ் சீசன் 7 நவம்பர் 4 நவம்பர் 11 பல மக்கள் அந்த பிக் பாஸ் தமிழை பார்க்கறத விட்டுட்டாங்க. இப்ப திரும்பவும் அதே மொமெண்ட் நடந்திருக்கு. ஆனா இங்க நல்லது நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, கமல்ஹாசன் அவர்கள் நான் இந்த ஷோவை நடத்தல அப்படின்னோன்னு அந்த பார்ப்பதை விட்டவர்கள், பிக் பாஸ் மீது நம்பிக்கை இழந்தவர்கள் திரும்ப நம்பிக்கை வந்திருக்கு. பிக் பாஸ் தமிழ் மீது ஆர்வம் வந்திருக்கு. யார் அந்த புதிய கோஸ்ட், எப்ப அந்த தமிழ் பிக் பாஸ் ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வைப்ஸ் ஒன்று, ஒரு ஆனந்தம் ஒன்று வந்திருக்கு. சரி, அந்த ரீதியில இந்த வீடியோல பார்க்க போற விடயம் புதிய கோஸ்டோட அறிமுகம் யாரு அப்படின்ற தகவல். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் 8 தமிழோட ப்ரோமோ, அதோட டேட்டு, பிக் பாஸ் 8 தமிழோட ஆரம்ப திகதிகள் அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வழக்கத்துக்கு மாறாக இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ் ரசிகர்கள் தமிழ் பிக் பாஸ் டீமே பார்க்காத அளவுக்கு பொதுவாக போட்டியாளர்கள் பட்டியல் தான் இந்த நேரத்தில் போய்கொண்டிருக்கணும். ஆனால் கோஸ்டோட பட்டியல் போய்கொண்டிருக்கு. அதனாலே சில போட்டியாளர்கள் பற்றிய விவரங்களை பல பேர் சொல்லல. இப்போ ஒரு சோசியல் மீடியால ஒரு விடயம் ஒன்று பார்த்தேன். லண்டனில் இருந்து போட்டியாளர், அது என்ன விடயம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது இலங்கை போட்டியாளர்களை பற்றி பேசுவதற்கு காரணம் என்ன அப்படின்ற விடயம். ஜனனி அவர்கள் வந்திருந்தாங்க, லாஸ்லி அவர்கள் வந்திருந்தாங்க, தர்ஷன் வந்திருந்தாங்க. சில பேர் வந்து கேட்டீங்க ஏன் இலங்கை போட்டியாளர்களை பற்றி. நீங்க வந்து நான் ஒருத்தரை ரசிக்கிறேன் அப்படின்னா நான் பேசுற ஸ்டைல் வந்து அப்படிதான் இருக்கும். நான் ரசிச்சு பேசுவேன். சும்மா ஒரு இந்த ஷோக்காக நான் பேசுற ஆள் இல்ல. ஒருத்தருக்கு ஃபேன் ஆகி நான் பேசக்குள்ள என்னுடைய உணர்வுகளை, என்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸை நான் வந்து மறைக்காம எடிட் பண்ணாம அப்படியே காமிக்கிறேன். நான் எப்படி ரசிச்சனோ அப்படி உங்களுக்கு பிரசன்டேஷன் பண்றேன். தட்ஸ் இட். ஓகே, அது என்னன்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடித்தா உங்களுடைய பிக் பாஸ் நண்பர்கள் குரூப்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பிக் பாஸ் 8 தமிழோட உலக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கோஸ்ட், அதுக்குள்ள போட்டி வந்து இப்ப 4 பேருக்கு 5 பேருக்குன்னு தான் தகவல். அதுல ஃபர்ஸ்ட் இடம் வந்து நம்ம எஸ்டிஆர் சிலம்பரசன் சார் அவர்கள். கண்டிப்பா என்னோட விஷ் எஸ்டிஆர் அவர்கள் இந்த பிக் பாஸ் இனி வர்ற எல்லா சீசனுமே எஸ்டிஆர் அவர்கள் சிலம்பரசன் அவர்கள் நடத்தணும் அப்படி என்பதுதான். கோபிநாத் சார் அவர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச சான்ஸ் இல்ல. சரியா? அது என்னோ அதிகமா காசு கொடுத்தா தான், அதிகமா சம்பளம் வாங்கின நபர்களுக்கு கொடுத்தா தான் ஒரு இது மாதிரி ஒரு வின்பம் ஒன்று இருக்கு. பரவாயில்ல. ஸோ கோபிநாத் சார் அவர்களுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்றது எனக்கு தெரிய வந்துட்டு, அதனால ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் சாய்ஸ்னா எஸ்டிஆர் அவர்கள் தான். அவர் நடத்தணும்ன்றது என்னுடைய விருப்பம், பல மக்களோட விருப்பம். சரி, அடுத்த போட்டியில இருப்பவர் யார் அப்படின்னா சரத்குமார் அவர்கள். சத்தியமா என்ன பொறுத்த வரைக்கும் 20-22 போட்டியாளர்கள்ல ஒரு அரசியல்வாதி, 2 அரசியல்வாதி பிக் பாஸ் டைட்டிலுக்கு போட்டி போடலாம், போட்டியாளராக இருக்கலாம். ஆனா அந்த பிக் பாஸ் ஷோவை நடத்துறவர் ஒரு அரசியல்வாதியா இருக்கக்கூடாது அப்படி என்பதுதான் என்னுடைய இது. ஏன் அப்படின்னா, அது மட்டும் இல்லாம சரத்குமார் அவர்களுடைய சமீபத்தில் பேட்டிகளில் கூட தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களை பற்றி ஒரு நியாயமே இல்லாத ஒரு வன்மமான ஒரு இது ஒன்று, தவறான ஒரு புரிந்துணர்வு உண்டு. அந்த புரிந்துணர்வு வரை காரணம் வந்து அந்த ஒரு வன்மம் தான். ஸோ அந்த ஈகோ தான். அந்த ஈகோவால தான் அந்த சீசன் 7 கமல்ஹாசன் அவர்கள் பிரதீப் மீது வச்சிருந்த அந்த ஒரு ஈகோ, நான் தான் அப்படின்ற ஒரு இதுதான் வந்து அவர் வந்து இந்த சீசன் 8 விட்டு விலக காரணம் மக்களோட வெறுப்பு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள எகெயின் வந்து அப்படி ஒரு நான் தான் ஒரு அரசியல்வாதி அப்படி அந்த கர்வம், ஈகோ இருக்கிற ஒரு நபர் வேணாம்ன்றதான் என்னுடைய இது. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. 2வது இடத்துல சரத்குமார் அவர்களுக்கு தான் சான்சஸ் இருக்கு.
3வது இடத்துல அவருக்கு ஈக்குவலா விஜய் சேதுபதி அவர்கள். சரத்குமார் அவர்களோட கம்பேர் பண்ணக்குள்ள விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஈக்குவலா இல்ல, நல்ல மனிதர். அவர் வர்றது நான் வரவேற்கத்தக்க விடயம் தான். அடுத்தது சிவகார்த்தியன் அவர்கள். இதுவரைக்கும் அவர் பிக் பாஸ் போன்ற ஷோ பண்ணல, ஆனா அவருக்கும் இந்த ஈகோவோ திமிரோ வந்து இல்ல. அதன் அடிப்படையில வரவேற்கத்தக்க விடயம் தான். சரிங்களா? சோ இந்த 4 பேர் அவர்கள், எஸ்டிஆர் அவர்கள், சரத்குமார் அவர்கள், விஜய் சேதுபதி அவர்கள், சிவகார்த்தியன் அவர்கள், இந்த 4 பேர் தான் இப்ப வந்து டாக் பிக் பாஸோட புதிய கோஸ்ட் அப்படின்னு. சரிங்களா? சரி, இதை வந்து எப்போ ஒபிஷியலா வெளியில தகவல்கள் லீக் ஆகும் அப்படின்னா இந்த செப்டம்பர் 15 செப்டம்பர் 17 அந்த டைமுக்குள்ள வந்து வெளியில வரும் அப்படி என்பதா. ஏன் அப்படின்னா செப்டம்பர் இல்ல, ஆகஸ்ட், இந்த ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் 15 17 அதுக்குள்ளதான் இந்த வெளியில வரும் அப்படின்றது தகவல். ஏன் அப்படின்னா இந்த 22 23 24 25 இந்த டேட்ல ஒரு டேட்ல EVP பிலிம் சிட்டில பிக் பாஸ் தமிழுக்கான ப்ரோமோ அந்த புதிய கோஸ்ட்டை வச்சு எடுக்க இருக்காங்க. முதலாவதாக ஐ லோகோ டீசர் அப்படி என்பதான் வெளியில வர்ற தகவல். அதுக்கப்புறம் கோஸ்ட் சம்பந்தமான ஒரு 4-5 வீடியோக்கள் பிரம்மாண்டமா இந்த முறை பிபி அல்டிமேட்ல கமல்ஹாசன் அவர்கள் விலகினதுக்கு அப்புறம் சிலம்பரசன் அவர்களுடைய இன்ட்ரோ வேற மாதிரி இருக்கும், மாசா இருக்கும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் தமிழ் ஹிஸ்டரியிலேயே ஒரு கோஸ்டோட என்ட்ரிய பல மக்கள் ரசிச்சு பார்த்தது அப்படின்னா சிலம்பரசன் அவர்களுடைய பிபி அல்டிமேட் ப்ரோமோக்கள் தான். எக்கச்சக்கமான ப்ரோமோக்கள் போட்டாங்க, அதோட டிஆர்பியும் அள்ளிச்சு. ஸோ அதே போல இந்த வாட்டி தமிழ் பிக் பாஸுக்கு வந்து கோஸ்டோட ப்ரோமோக்கள் வேற லெவலா இருக்கும் அப்படின்றதான் தகவல். ஸோ இது ஆகஸ்ட் 23 24 22 23 24 25 டைம்ல ப்ரோமோ ஷூட் EVP பிலிம் சிட்டில நடைபெறும் என்றது தகவல். சரிங்களா? அடுத்தது எப்போ தமிழ் பிக் பாஸோட ஒபிஷியல் ப்ரோமோ வெளியில வரும் அப்படின்னுக்குள்ள எனக்கு கிடைச்ச தகவல், இதை நான் பல மாதங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். அதே டேட் தான் ஆகஸ்ட் 29 30 31 செப்டம்பர் 1 இந்த டேட்ல ஒரு டேட்ல ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் 8 தமிழோட ஒபிஷியலான அப்டேட் ஒன்று, ப்ரோமோ ஒன்று. அது ஐ லோகோவா இருக்கலாம், இல்ல அப்படின்னா வேற ஏதாவது ஒபிஷியல் அப்டேட்டா இருக்கலாம், வரும் அப்படி என்பது இந்த டேட்ல தான். சரிங்களா? சரி, பிக் பாஸ் 8 தமிழ் எப்ப ஆரம்பிப்பார்கள் அப்படி என்னைக்குள்ள அக்டோபர் மாதம் 6. எனக்கு தெரிஞ்சு இந்த கோஸ்ட் மாறினபடியா சில வேலைகள்ல ஒரு கிழமை பின்னுக்கு போகலாம், அல்லது அக்டோபர் 13 மிஞ்சி போனா அக்டோபர் 20. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் 20 வரைக்கும் போவாங்களான்னு எனக்கு தெரியல. முதல் என்னைக்குள்ள சான்ஸே இல்லை. பட் இப்போ கொஞ்சம் பின்னுக்கு போறபடியா கோஸ்ட் ப்ரோமோ எல்லாம் புதுசா எடுக்கணும், அந்த ஸ்கிரிப்ட் ப்ரோமோக்கு ஸ்கிரிப்ட் புதுசா எழுதணும் அப்படின்றபடியா மேபி அக்டோபர் 20 வரைக்கும் போகலாம். பட் அக்டோபர் 6 அல்லது 13 அதுக்கப்புறம் தான் அக்டோபர் 20. சரிங்களா? எப்படி இருந்தாலும் இது எல்லாமே நல்லதுக்கு தான். கோஸ்ட் மாறினது மிக மிக நல்லது பிக் பாஸ் தமிழோட ஃபியூச்சருக்கு, பிக் பாஸ் 8 தமிழுக்கு, பிக் பாஸ்க்கு வர்ற போட்டியாளருக்கு எல்லாமே நடப்பது நல்லதா தான் நான் வந்து பாக்குறேன். சரிங்களா? ஓகே, இது பிக் பாஸ் 8 தமிழ் கோஸ்ட் ஸ்டார்டிங் டேட் ப்ரோமோ பற்றி அப்டேட். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டியாளர்கள் இப்பதான் சமீபத்தில் ஒன்று பார்த்தேன், 1/15 அப்படி லண்டன்ல இருந்து ஒரு போட்டியாளர் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரொமோட் பண்ணக்கூடாது, அதனால நான் சில விடயங்கள் பேர் சொல்லல. ஆக்சுவலா இவங்க வந்து தமிழ் சீரியல்ல கோஸ்ட் அப்படின்னு வந்து ஆங்கரிங்னு விஜய் டிவிலையும் ஒரு டைம் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இப்போ லண்டன்ல செட்டில் ஆகி போட்டு இப்போ நம்ம யுவேந்திரன் சார் அவர்கள் பிக் பாஸ் 7 தமிழுக்கு வந்தாங்க. பட் அவர் நியூசிலாந்துல செட்டில் ஆகியிருக்காரு. அவரும் ஒரு வாரிசோட மகன், அலெக்சியா வாசுதேவன் சார், ஐ திங்க் கரெக்டா, அவங்களுடைய மகன். அவர் ஒரு தமிழ் சினிமா ஆக்டர், தளபதி கூட வந்து இப்போ ரீசன்ட் படத்துல கூட நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், கோட்ல. சரிங்களா? ஸோ அப்படியான ஒரு ஆள் தான் இது. வேற லண்டன்ல செட்டில் ஆகியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு டைம் இந்தியாவில் ஃபேமஸா இருந்தாங்க, தமிழ் சினிமாவில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்றதான். அது இன்னும் தெரியல. சரிங்களா? இது இப்ப சோசியல் மீடியால வருது. பல பேர் கேட்டாங்க லண்டன் போட்டியாளர், வெளிநாட்டு போட்டியாளர் ஆண்டு. இவங்க வந்து வெளிநாட்டு போட்டியாளர் கேட்டகரியில வரமாட்டாங்க. சரிங்களா? வெளிநாட்டு போட்டியாளர் அப்படின்னா நம்ம ஜனனி, லாஸ்லியா, தர்ஷன் அப்படியான நபர்கள்லாம் வெளிநாட்டு போட்டியாளர்கள், வேற நாட்டுல பிறந்து இங்க பிக் பாஸ் ஷோக்கு வரவங்க. இவங்க ஆல்ரெடி இந்தியால தான் பிறந்தது, இந்தியால தான் உழைச்சது, ஒர்க் பண்ணது, மேபி விஜய் டிவில கூட சில ஷோ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ லண்டன் போனபடி அவங்க அந்த கேட்டகரியில வரமாட்டாங்க. பட் இவங்களுடைய பேரும் இப்போ பிக் பாஸ் கான்டெஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி எக்ஸாக்ட்லி ஜுவேந்தர் சார் அவர்களுடைய பேர் எப்படி அடிபட்டுச்சோ அப்படி இப்போ அடிபடுது. ஸோ இது வந்து சில பேர் கேட்டீங்க, இவங்களா வெளிநாட்டு போட்டியாளருக்கு, இவங்க வெளிநாட்டுல இருந்து வரலாம், ஆனா வெளிநாட்டு போட்டியாளர் என்ற கேட்டகரிக்குள்ள இவங்க வரமாட்டாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது நான் இலங்கை போட்டியாளர்களை பற்றி பேச ஆர்வம் காட்ட அதிக காரணம் என்னன்னா, அது தனிப்பட்ட ஒரு தனியான ஒரு இதுவோ இல்ல வாண்டட்டா பண்றதோ இல்ல,
நான் ரசிக்கிறது 22 23 பேர்ல 1-2 பேர் தான் நான் ரசிப்பேன். அவங்களாம் ஹீரோ ஹீரோயின். சரிங்களா? அப்படி இருக்கக்குள்ள நான் யாரை ரசிக்கிறேனோ அவங்கள வந்து நான் எப்படி ஃபீல் பண்றேனோ அப்படி பிரசன்டேஷன் பண்றேன். எந்த விதமான எடிட்டிங்கோ இல்ல இப்படித்தான் இதை பண்ணணும் அப்படின்னு இல்லாம நான் எப்படி ரசிக்கணும் அதே போல என்ன மாதிரி ஒரு 10 பேர் இருப்பாங்கல்ல அவங்க கூட பிரசன்டேஷன் பண்றேன். அவங்க ரசிக்கிறாங்க. இப்படித்தான் 4 வருஷம் நம்ம ரிவ்யூ பண்றோம். அது 100% சக்சஸ் ஆயிருக்கு. யாரை நம்ம சொன்னமோ அவங்க தான் டைட்டில் அடிச்சிருக்காங்க. அது இந்த வாட்டியும் தொடரும். இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, மிக கவலைக்குரிய விடயம் என்ன அப்படின்னா, பொதுவா இலங்கையில இருந்து வர்ற போட்டியாளர்கள் இல்ல வெளிநாட்டுல இருந்து வர்ற போட்டியாளருக்கு அவங்கள பற்றி அப்டேட் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்ல. இவ்வளவு பல பேர் ரிவ்யூ பண்ணியும் அதுல இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டுறாங்கல்ல, அது ஏன் இந்த வன்மம் அப்படின்ற எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. சீசன் 6 கூட ஜனனி அவர்களுக்கு அநியாயம் தான் நடந்துச்சு. அதை யாருமே தட்டி கேட்கல. நம்ம மட்டும்தான் பேசியிருந்தோம் நினைக்கிறேன். நானும் இன்னொரு 2-3 பேர், அவங்களும் வெளிநாட்டில் இருப்பவர்கள் தான், இலங்கையில பிறந்தவர்கள் தான், வெளிநாட்டில் இருப்பவர்கள் தான். ஸோ அப்படி இருக்கக்குள்ள பல ரிவ்யூஸ் இருந்தும் இப்ப இலங்கையில இருந்து வந்த ஜனனி அவர்களுக்கு பிக் பாஸ் சிஸ்டம்ல அநியாயம் நடந்து அதை பற்றி யாரும் பெருசா வந்து பேசல. கமல்ஹாசன் அவர்கள் சீசன் 6 நிறைய அநியாயம் பண்ணியிருப்பாங்க. ஜனனி அவர்களுக்கு ஒருக்கா கூட அவர் மோட்டிவேட் பண்ணிக்க மாட்டாரு. அதே நேரத்தில் 2வது வீக் வெளியில போன சிவின் கணேசன் ஓஹோன்னு கொண்டாடி இருப்பாரு. குயின்சியோட தமிழ் செந்தமிழ அற்புதம் சொன்னார் கமல்ஹாசன் அவர்கள். பட் அதெல்லாம் வந்து அந்த டைம் வந்து பெருசா வந்து பல மக்களுக்கு சென்றடையல. ஆனா பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டிக்குவான் அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி எப்ப மாட்டிக்கிட்டாருன்னா பிரதீப் அவர்கள் விடயத்துல. பிரதீப்புக்கு பண்ணது உச்சக்கட்ட துரோகம். சரிங்களா? சோ அப்படி இருக்கக்குள்ளேயே நம்ம வந்து மோஸ்ட்லி நான் நியாயமா நேர்மையா ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ யார் பக்கம் நேர்மையா இருக்கோ, யாரை நான் ரசிக்கிறேனோ அவங்களுக்கு என்னுடைய குரல் வந்து மக்களின் குரலாய் ஒலிக்கும். ஒலித்திருக்கு, இனிமேலும் ஒலிக்கும். சரிங்களா? ஓகே, இனி போட்டியாளர்கள் பற்றிய விவரங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் ஃபுல்லா ஒரு 7 நாட்களுக்கு கோஸ்ட்டை பற்றிய இதுதான் சோஷியல் மீடியா ஃபுல்லா போகும். போட்டியாளர்கள் பற்றிய விவரங்கள் வந்து 20 ஆகஸ்ட் 20க்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் சில பேருக்கு கால் போய்கொண்டிருக்கு. செப்டம்பர் 17 வரைக்கும் போட்டியாளர்களுக்கான கால் வந்து போகும். சரிங்களா? ஸோ இது வந்து பிக் பாஸ் தொடர்பாக எனக்கு கிடைக்கப்பட்ட அப்டேட்டை உங்க கூட ஷேர் பண்ணிக்கேன். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா பிக் பாஸ் 8 தமிழ்ல வெளிநாட்டு போட்டியாளர்கள் இலங்கையில இருந்தும் சரி இல்ல வேறு நாடுகள் இருந்தும் சரி வரணும் என்பது என்னோட விருப்பம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பிக் பாஸ் ரசிகர்களோட விருப்பம். அப்பதான் அந்த ஷோ வந்து களை கட்டும். சீசன் 7 அது ஒரு பெரிய ஒரு குறையா இருந்துச்சு. சரிங்களா? நன்றி.